சிகப்பரிசி எள்ளு சேவை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன் பாருங்க. சிகப்பரிசி எள்ளு சேவை செய்ய தேவையான பொருட்கள்: தயாரித்த சிகப்பரிசி சேவை விரும்பும் அளவு, கொப்பரை துருவல் 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள் 1 டீஸ்பூன், வெள்ளை எள் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 3, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, 1 ஆர்க்கு கருவேப்பிலை, அரிந்த கொத்தமல்லி தழை விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. சிகப்பரிசி எள்ளு சேவைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக சேவையை 2-3 விதமாக பண்ணுவோம் இல்லைங்களா? ஒன்று வந்து ஊற வச்சு அரைச்சி இட்லி மாதிரி வச்சு பிழிவோம். அதுக்கு வந்து இப்போ சிகப்பரிசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க, கழுவிட்டு அது 2 மணி நேரம் ஊறிய பிறகு நல்லா வந்து அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இட்லி மாதிரி அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவை பிழிறதுல பிழியணும். இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளு சேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்திருக்கேங்க. எள்ளு பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச், அயன் ரிச் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு 2 எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பொடி பண்ணணும். இப்போ பொடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இங்கே ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல சிவப்பு மிளகாயை வறுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கலாங்க. 3-4 மிளகா போட்டால் போகிறோம். இதுக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்காது. ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த மிளகாய் ரொம்ப கொஞ்சம் போட்டாகிற மாதிரி வச்சா கொஞ்சம் கிறிஸ்பாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் உளுந்து கூட சேர்க்கலாம், தப்புன்னு கிடையாதுங்க. நான் வந்து வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு 2 சேர்க்குறேன். இப்போ வெறும் கருப்பு எள்ளு போட்டாக்கா நம்ம வந்து அதை செவக்கிறது தெரியாது. அதனால் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு 2 சேர்த்து போட்டுக்கலாம். எள்ளு வந்து அதிக நேரம் வறுப்படாதுங்க, ரொம்ப சீக்கிரம் வறுப்பட்டுரும். இதில் வந்து நான் கொப்பரை எடுத்து வச்சுருக்கேங்க. கொப்பரை தேங்காய் வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு போட்டுக்கலாம். எள்ளு வந்து 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதுமானது. அந்த சூட்லேயே வறுப்பட்டுடும். இப்போ இதில் வந்து கொப்பரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொப்பரை சேர்த்தாக்க கொப்பரை சேர்த்துட்டு ஜஸ்ட் அதிக நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த பேன் சூட்லேயே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லேசாக செவந்துடும், அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம மிக்சியில் போட்டு இயக்கிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸான பவுடர் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அடிக்கணும். சின்ன மிக்சி ஜாரில் போட்டிருக்கேங்க. விட்டு விட்டு இயக்கிட்டு பவுடர் பண்ணணுங்க. கண்டினியூஸாக ரன் பண்ணால் இதில் எள்ளில் வந்து எண்ணெய் பசை இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும். அதனால் வந்து கொஞ்சமாக இந்த விப்பர் மோடில் வச்சுட்டு நம்ம விட்டு விட்டு இயக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம். பொதுவாக சேவைக்கு நம்ம வந்து அதிகமான எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து உப்புமா எல்லாம் பண்ணாக்க ஓரளவுக்கு கூடுதலாக நமக்கு தேவைப்படுது. ஆனால் சேவை செய்கிறப்ப வந்து ரொம்ப குறைவான எண்ணெய் விட்டாலே போதுமானது. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் எக்ஸ்ட்ராவாக முந்திரி பருப்பு சேர்க்கலாம், இல்லைன்னா வந்து வேர்க்கடலை சேர்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், அது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ வந்து எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றோ 2 கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதிலேயே போட்டுடலாம். இதில் வந்து நம்ம சேவையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அதிக நேரம் அது சூடாகிற மாதிரி கிளற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கிளறினோடனாக்க நம்மளுக்கு வந்து கெட்டி ஆகிடும் சேவை. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி சேவையில் உப்பு இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட இந்த பொடியை சேர்த்துடலாம். தேவைப்படும் அளவுக்கு இந்த பொடி போட்டுக்கலாங்க, அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சேவை மட்டும் வீட்டில் பண்ண மாட்டோங்க, விதவிதமான சேவை பண்ணலாம். இப்போ நான் சொல்லிடுற இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ரைஸ்லேயே கூட பண்ணலாம். இப்போ சேவை செஞ்ச பிறகு நம்ம வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு அகலமான தாம்பாள தட்டில் எடுத்துப்போம், பிரிச்சிடுவோம். நம்ம எத்தனை விதமான சேவை தாளிக்கிறோமோ அத்தனை விதமான சேவை தாளித்து அதில் கொட்டிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா அது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு இப்படி கையில் கலந்து விடுவோம். விருப்பப்பட்ட இதில் இந்த ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் கூட போடலாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ அந்த மாதிரி கலந்து விடுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. மிக சுவையான சத்துக்கள் மிகுந்த எள்ளு சேவை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து டிஸ்பிளேக்கு மாற்றிடலாங்க. சிகப்பரிசி எள்ளு சேவை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பேனில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல சிகப்பு மிளகாய் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. அதோட கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு கொப்பரை துருவல் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அந்த சூட்லேயே அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு ஒரு கோர்ஸான பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்து தாளித்த பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம தயாரித்து வச்சுருக்கிற சேவையை சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதோட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பவுடரில் தேவையான அளவுக்கு போட்டு தூவிய பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கனாக்கா மிக சுவையான சிகப்பரிசி எள்ளு சேவை ரெடி. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம்.